ஏதோ பரவாயில்ல, பிரேக்கிங்ல இருக்கிறேன். சமாதி யூடியூப்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, சோச்சி, இஓஎஸ், இதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் இப்போ ஃபேமஸாக பார்த்துருக்கோம் ப்ரோ. லிக்விடிட்டியை வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தப்பா தான் நடக்குது. அது வந்து அப்போ நம்ம பண்றது வந்து கரெக்டா எடுக்கலையோ அப்படின்னு தோணுது. அந்த விஷயம்தான். அதாவது எல்லாருமே ஆரம்பத்துல அந்த தப்பு தான். இப்ப நம்ம ஒண்ணு சோச்சுன்னு நினைப்போம், ஆனா அது லிக்விடிட்டியா இருக்கும். அது மறுபடியும் மேல போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சோம்னா அப்புறம் தான் தெரியும். ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க அது லிக்விடிட்டி ப்ரோ அப்படின்னு. அடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. தெரியல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எஸ்எம்சில பொறுத்த வரைக்கும். எது லிக்விடிட்டி, எது சோச்சு, எது கேரக்டர் மாறிடுச்சு அப்படிங்கிறது தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. கீழே விழுந்தா எங்க வரைக்கும் விழுவான் அப்படிங்கிறதும் தெரியாத விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுதான் நம்ம இப்போ ஒரு அதையும் வச்சு விவேப்பையும் வச்சு நம்ம ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கோம். விவேப்னா என்ன, நத்திங் பட் லிக்விடிட்டி தானே. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எஸ்எம்சில என்ன சொல்லியிருப்பாங்க, 50% மேல இருக்கிறது எல்லாமே என்னது லிக்விடிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த டைம் ஃப்ரேம்ல போடுறதுன்னு தெரியாது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, 100% அது பெரிய பிரச்சனை. 1 மினிட்ல போயிட்டு நான் 50%ல போடணுமா, இல்லைன்னா 1 டேல போயிட்டு 50% போடணுமா? ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? 1 மினிட்ல பாக்குற சோச்சுங்கிறது வந்து லிக்விடிட்டியா இல்லைன்னா சோச்சா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேல சோச்சு நடக்குன்னா 4 டேஸ் கீழே வந்து லோ உடைக்கணும். அப்ப அதுதான் சோச்சா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷனு. அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் ஒரு சிம்பிளா ஒரு விவேப் போட்டு, விவேப்புக்கு மேல இருக்கிறதெல்லாம் லிக்விடிட்டி, விவேப் கீழே இருக்கிறதெல்லாம் ஜோனு அப்படின்னு பிடிக்கிறது தான். மதன் குமார் ப்ரோ வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சிஸ்டருக்கு நல்ல எஸ்எம்சிலாம் தெரியும், ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சரிதா சிஸ்டர். ஆனால் அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். எது லிக்விடிட்டின்னு தெரியாது, எது அல்லாது யாருக்குமே தெரியாது ஊரில். அதான பிரச்சனையே. அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியாது. ஸோ சிம்பிளான விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து விவேப் வந்து யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு எஸ்எம்சி ப்ளஸ் விவேப் காம்பினேஷனாக ஜோனை எப்படி மார்க் பண்ணுறது, எதெல்லாம் லிக்விடிட்டி எதெல்லாம் லிக்விடிட்டி கிடையாது அப்படின்னு பிடிக்கிற விஷயம் தான். ஓகேங்களா. விவேப் ஆமாம், அதான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டா இதுதான் விஷயம். விவேப்புக்கு மேலே இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டி தான். ஓகே. விவேப்னாவே என்ன அர்த்தம்? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே என்ன அர்த்தம்? எல்லாமே பணம் தான், எல்லாமே லிக்விடிட்டி தான். அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட்டு மறுபடியும் போவான் அதே டைரக்ஷனில். ஸோ அப்போனா அதெல்லாம் எதுவுமே சோச்சு கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்டுக்கு சுருக்கம். எஸ்எம்சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வரப்பிரசாதம். ஏன்னா ஆல்ரெடி தெரியும், ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஆமாம், என்ட்ரி எங்க எடுக்கணுங்கிறத ஈஸியா பிடிச்சிடலாம். இப்ப ஏதாவது வேற ஏதாவது பேர் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பேர். கோல்டா தான் இருக்கும் ஊர்ல பாதி பேத்துக்கு. ஸோ ஒண்ணுமே இல்லை, நீங்க உங்க இண்டிகேட்டர்ல போயிட்டு வெறும் விவேப் இருக்குல்ல, இதுல போயிட்டு, அதாவது இந்தியன் மார்க்கெட் பண்றவங்களா இருந்தா வீக்லி வச்சுக்கணும், செஷன் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ அவங்க லிக்விடிட்டி பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த வீக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த விவேப்னு டிஃபால்ட்டாக போட்டிங்கன்னா இண்டிகேட்டரில் வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறது, நிஃப்டியில் மார்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எங்கே பண்ணணும் அப்படின்னா வீக்கில் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும். அதை ஹோல்டு பண்ணுற அளவுக்கு அந்த இது இருக்கணும். இன்ட்ராடே 1 மினிட் அடிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வாங்கி நான் பொசிஷனெலாம் வாங்கி வைக்கிறேன், எனக்கு ஜோன் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த வீக்குங்கிறத போட்டிங்கன்னா நல்லா வேலை செய்யும். கோல்டுக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செஷன் மட்டும் போட்டால், அதாவது செஷன்னா இன்னையோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும், டேவோட வீக் இது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் போதும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா இது மல்டிப்ளையர் வந்து 2 போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா இது பல்லிங்கர் பேண்ட் டாப்பு பாட்டம்ங்கிற மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா? எப்பயுமே இந்த ஜோன் மேலே தப்புன்னா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், ஒரு புல் பேக் கொடுப்பான். அதுதான் ஜஸ்ட்டு புரிதலுக்காக இது மேலே இருக்கிற இதுவும். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல போயிட்டு லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா, கோல்டு ஸ்பாட்டா 15 மினிட் சார்ட் இது,
நம்ம ஏதோ ஒரு சிங்கிள் டே எடுத்துக்குவோம், இவ்வளோ பெரிய சார்ட்லாம் தேவைப்படாது. ஸோ ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் கிளியரா தெரியுதா? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கிளியரா கேக்குதா? கிளியரா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து 16th மண்டே பார்க்கலாமா? ஸோ மண்டே ஓப்பன் ரேஞ்ச் இது, ஓகேங்களா? இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மண்டே இன்னைக்கு என்னது சாட்டர்டே, ஓகே. நெக்ஸ்ட் மண்டேக்கு நீங்கள் ஜோன் மார்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஜோன் மார்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரைடேவோட இப்போ இதை போயிட்டு சோச்சின்னு மார்க் பண்ணக்கூடாது. இதில் வந்து இந்த பிவேப்பில் இருந்து இங்கே ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு, பிவேப்பை தொட்டாம் ப்ரைஸ் என்ன இருக்குது மேலே போயிருக்கு. ஓகே, இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுக்குங்கிறதெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து லிக்விடிட்டி ஆயிரும். சப்போர்ட் எடுக்கிறதுனா என்னன்னா ப்ரைஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஜோன் சொல்லுவாங்க, டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஜோனா ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது டிமாண்ட் ஜோன் தான், ஓகேங்களா? இது டிமாண்ட் ஜோன் தான். ஆனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க அப்படிங்கும்போது இந்த டிமாண்ட் ஜோனில் எடுத்தாங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற டிமாண்ட் கீழே இருக்கிற டிமாண்ட் ஜோனில் தான் எங்கேயாவது தான் ஸ்டாப் லாஸ் போட்டாகணும். டிமாண்ட் சப்ளை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணி ஆகணும். இது ஒரு டிமாண்டுன்னு மார்க் இங்கே 2-3 டச் இருக்கா, ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடச்சிருக்கானா, ஸோ இப்படி இந்த இடத்துல சொல்கிறேன் நான், ஓகேங்களா? இந்த ஸ்டார்டிங் இந்த பாக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இதை டிமாண்டுன்னு மார்க் பண்ணால் இப்படி தான் மார்க் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயம் கூட தேவையில்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னா இட்ஸ் ஓகே, இந்த இடத்துக்கு இது கீழே லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லோவை மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிளாக ப்ரைஸ் வந்து இந்த லோவை எடுக்கும். ஏன்னா இது கீழே என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும், வாட் எவர் கண்டிப்பாக இருக்கும் இது கீழே. இங்கே யாரெல்லாம் இந்த விவேப்பில் பை போட்டவனோ அவன் ஒன்று ப்ராஃபிட் மேலே புக் பண்ணியிருப்பான். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்டாப் லாஸு இந்த ஜோனுக்குள்ளே தான் எங்கேயாவது போட்டு வச்சுருப்பானுங்க. கேண்டில் வச்சு கன்ஃபர்மேஷன் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வைங்க, 5 மினிட்ஸ் 1 மினிட்டு எஃப்இஜி வந்துருச்சு அப்படின்லாம் ட்ரேட் போட்டவங்க எல்லா ஸ்டாப் லாஸும் இந்த ஸ்விங்கு லோவில் தான் இருக்கும். ஓகே, அப்போ விவேப்போட ஸ்விங்கு லோவில் கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறத புரிதல். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா அது கீழே இருக்க ஸ்விங்கு, இது லிக்விடிட்டி அப்படின்னா இதுக்கு கீழே இதுதான் ஓபி உங்களுக்கு, ஓகேங்களா? ஆர்டர் பிளாக். சரி, ப்ரைஸ் என்ன இருக்குது? ஸோ நம்ம மார்க் பண்ண பாக்ஸ், அதாவது நம்ம போயிட்டு மொத்த இதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எம்சியில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா இது மொத்தமாகவே ஒரு கேண்டில் ஃபுல்லாகவே என்னவா மார்க் பண்ணுவீங்க, ஓபியா மார்க் பண்ணி 50% என்ட்ரி போடுவீங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், பர்ஃபெக்டாக இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்த இடம் விவேப்பில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ அது கீழே தான் நம்ம பை என்ட்ரி இருக்கணும். ஸோ நீங்கள் எடுக்க போகிற ரிஸ்க்கு எவ்வளோ தான், ஓகே? ஸோ இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு 1:2 1:5 வந்துருச்சு அழகா, ஓகே? எவ்வளோதான் விஷயம், எவ்வளோ வந்திருக்குது, 1:6க்கு மேலே வந்துருச்சுல்ல, 1:5.9 வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே வேலை முடிஞ்சுது. மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணணும் இல்லை. லிக்விடிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டாக இருக்கலாமாங்க. அது என்னன்னா இப்போ மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிடுவான்னு தெரிஞ்சால் ஒன்று பை போடலாம். நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஒரு இடத்துல பை போட்டிங்க, உங்ககிட்ட பணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு வைங்க, 0.01 ட்ரேட் பண்ணுற ஆளுக்கிட்ட ஒரு $2000 இருக்குன்னே வச்சுக்கலாம் அக்கௌண்ட்டில். அவர் என்ன பண்ணலாம், அவர் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவரு இது பார்த்தோன்னே தெரியும் விவேப் கண்டிப்பாக அவன் எடுப்பான்பா, எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜோனில் எங்கேயாவது சப்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம காஸ்ட்டுக்கு வந்துடுவான்பா அப்படின்ட்டு. ஓகே, இல்லை நம்மள மாதிரி சின்ன ட்ரேடரு குட்டி ட்ரேடரு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஸ்னைப்பராக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா வேற இதுக்குள்ளே பை பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. புரியுதா இல்லையா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். இது ஒரு ட்ரேட் முடிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் டே மேலே தான் போயிருக்குது. ஆனால் ப்ரைஸ் என்ன ஆகணும், ஸ்மார்ட் மணி பிளேயர் அப்படின்னா நீங்கள் போயிட்டு மார்க்கெட் ரேட்டில் என்ட்ரி போடாமல் இந்த மாதிரி இந்த போய் பிஓஎஸாக மார்க் பண்ணக்கூடாது. அப்படிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஒரு பிஓஎஸாக போட்டு, நிறைய ட்ராப் இப்படி தான் நடக்கும். இதை ஒரு பிஓஎஸாக போட்டுருவாங்க, இதை ஒரு பிஓஎஸாக போட்டுருவாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் பிஓஎஸாக போட்டு இங்கெல்லாம் என்ட்ரி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ எப்படியோ அவன் ட்ராப் பண்ணிட்டான், இதையும் ட்ராப் பண்ணி தான் வச்சிருக்கிறான். பிஓஎஸ்ன்னு போட்டு தான் பைக் போட்டு வச்சிருப்பாங்க, அவங்களே வந்து அடிச்சிட்டான், ஓகேங்களா? இதெல்லாம் ட்ராப் என்ட்ரி பார்த்தானே இந்த விவேப் போட்டிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே இருக்கிறது எதுவுமே வந்து எல்லாமே என்னது லிக்விடிட்டியாக தான் மாறப்போகுது, இது எதுவுமே பிஓஎஸ் கிடையாது
அப்போனா இந்த விவேப் கீழே சுற்றின ஜோன் அப்படின்னா நீங்கள் விஓஎஸ் அப்படின்னு மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஜோனை தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் பிஓஎஸ். இது கீழே இருக்கிறது இதுதான் பிஓஎஸ். இதுக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் வர்றது தான் லிக்விடிட்டி. ஸோ நீங்கள் என்ட்ரி போடுறதா இருந்தால் இங்கே போடலாம். அப்படி இல்லையா, இந்த ஜோன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ட்ரி இந்த ஜோன். இது வந்து பர்ஃபெக்ட். ஏன்னா மேலே பிஓஎஸ்ன்னு போட்டீங்க. ஸோ இந்த ஜோனில் கண்டிப்பாக ரியாக்ஷன் நடந்திருக்கும். ஓகே. ஸோ வாட் எவர் ப்ரைஸ் வந்து பார்த்து என்ன பண்ணியிருக்கான், ரியாக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ப்ரைஸ் என்ன இருக்குது, இந்த ஜோன் லோ உடைச்சாலும் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகி மறுபடியும் இந்த ஜோன் வரைக்கும், இங்கே இருக்கிற விவேப் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் இதுதானே லிக்விடிட்டியாக பண்ணோம், இது வரைக்கும் போயிருக்குது ரிட்டர்ன். ஸோ அவள் எப்படி ட்ரேட் நடக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு புரியுதுல. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி உருவாகுதுங்கிறது தெரியுது, என்ட்ரி எப்படி போடுறாங்கன்னு தெரியுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே இங்கே என்ன இருக்குது, நெக்ஸ்ட் டே இல்லை, மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, இங்கே மேலே போயிடுச்சு. இது 1:5. ஓகே, வாட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. இங்கே ப்ரைஸ் மறுபடியும் விவேப் கீழே வந்துட்டான். ஓகே, மறுபடியும் வந்து விவேப் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கான். இங்கே எடுத்த ஒரு லிக்விடிட்டிக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான், இந்த விவேப் வரைக்கும் தான் போயிருக்கான், கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிருக்குது எக்ஸ்ட்ராவா. ஓகே, நீங்கள் இங்கே எங்கேயாவது பொசிஷனை கட் பண்ணிட்டீங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் ட்ரேடு உங்களுக்கு வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது, இது வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு ஸ்விங் நடந்திருக்குதா, 15 மினிட்ஸு, ஒரு 3 கேண்டில் உள்ள க்ளோஸ் வச்சிருக்குது. ஓகே, விவேப் கீழே இருக்கிறது இந்த ஜோனு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் அவன் எது வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறான், இங்கே இருக்க விவேப் வரைக்கும் ட்ராவல் பண்ண போது அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஸ்விங்கையும் லிக்விடிட்டி தான். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு ஓபின்னு மார்க் பண்ணுறது, 1 மினிட்ல ஸ்கேல் படிக்கிறது இந்த இடத்துல, அதெல்லாம் தப்பான விஷயம். ஓகே ப்ரோ, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது இல்லை? டவுட் இருக்கா? ஸோ இதை ஓபியா மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி வெரி குட் ட்ரேட். ஓகே, சரி, ஓகே, இது முடிஞ்சது. இங்கே ஒரு ட்ரேட் முடிச்சிங்க, இங்கே ஒன்று பண்ணிச்சிருச்சு. இது வந்து என்ன, ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி மாடல் இது. ஓகேங்களா. நீங்கள் எங்கே என்ட்ரி போடணுங்கிறத முதல்ல சார்ட்டை பார்த்து நீங்கள் பிடிச்சிடலாம். தேவையில்லாமல் எல்லா ஜோனையும் போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன இருக்குது, ப்ரைஸ் மேலேருந்து கீழே விழுந்துட்டான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் ரிட்டர்ன் போயிருக்கான். எங்கே போய் நின்றுச்சு வண்டி. ஸோ நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் பார்த்தோன்னே நமக்கு ஹியூமன் எமோஷன் என்ன ஆகும், ஐயோ மார்க்கெட் அப்படியே கீழே விழுந்துரும் அப்படின்ட்டு தான் தோணும். இவ்வளோ பெரிய கேண்டில் இந்த இடத்துல விட்டுருக்கான், பெரிய கேண்டில். ஓகே, இவ்வளோ பெரிய கேண்டில் விழுந்திருக்குது. ஹியூமன் எமோஷன் என்ன சொல்லும், அம்மா மார்க்கெட் விழுந்துருச்சுடா, அப்படியே தடவை இப்படி இங்கே விழுந்திருக்கான் பாருங்க, எப்படி விழுந்திருக்கான், ஐயோ அப்படியே விழுந்துருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ட்ரி போடுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸ் ரீடெஸ்ட் மறுபடியும் விவேப்பை தொட்டுட்டு தான் போயிருக்கிறான். ஆமா தானேங்க ப்ரோ. ஸோ அப்போனா ஓடுற மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி போக, இப்படி ப்ரைஸ் கீழே அக்ரெசிவாக விழுது அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஓடுற மார்க்கெட்டில் போய் மார்க்கெட் என்ட்ரியோ இதெல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விவேப் மேலே போயிட்டு இங்கே ஏதாவது ஜோன் இருக்கா, அவன் ஆக்சுவலாக இந்த இவ்வளோ பெரிய கேண்டிலையும் ஸ்வீப் பண்ணிட்டான் பாருங்க, பெரிய கேண்டில் விழுந்தது. ஆனால் ப்ரைஸ் என்ன ஆச்சு, அதோட ஐயை போய் எடுத்துருச்சு, கரெக்டாக போய் அதோட ஐயை எடுத்துருக்கிறான். ஓகேங்களா, எடுத்துட்டு தான் கீழே வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் என்ட்ரிஸ் போடுற தப்பு, அதாவது இந்த மாதிரி மார்க்கெட் என்ட்ரி போடுற தப்பை விட்டுட்டாங்கவே அக்கௌண்ட் போகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இந்த மாதிரி விவேப்பையும் சேர்த்து வச்சு போட்டிங்கன்னா, நான் விவேக் எதுவும் ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல, நீங்கள் பண்ணுற ட்ரேடில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஹை சக்ஸஸ் ரேட்டு வரும். அதுக்கு தான் நீங்கள் ஜோனை அழகாக ஃபில்டர் பண்ணிடலாம். இது என்றைக்கு வந்திருக்கிறோம், ஃப்ரைடே 17th வந்திருக்கிறோம். ஓகேங்களா, ப்ரைஸ் என்ன இருக்குது, ரிட்டர்ன் வந்திருக்குது. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், இங்கே நமக்கு ஏதோ ஸ்விங் ஐஸ் எதுவுமே, அதாவது ஸ்விங்கு லோயர் ஐ எதுவுமே இல்லை. பட் ப்ரைஸ் என்ன இருக்குது, மறுபடியும் ரீஸ்டெஸ்ட் விவேப் தான் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, விவேப் பண்ணிட்டு தான் போயிருக்குது. இனியோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் இந்த விவேப்புங்கிறத வந்து நான் 5 மினிட்ஸ் வைக்கிறேன், ஏதாவது ஜோன் கிடைக்குதான்னு. விவேப்புங்கிற லைன் வந்து மாறாது, ஏன்னா அது வந்து எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் அது அந்த லைன் அப்படியே தான் இருக்க போகுது. அந்த வேல்யூ வெயிட்டட் ஆவரேஜுங்கிறது வந்து அந்த லைன் என்ன பண்ணும், இப்போ சார்ட்லாம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மாறும். ஆனால் விவேப் லைன் மட்டும் மாறாது, ஏன்னா இது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸு. இது மொத்த ட்ரேடிங்க்கும் டேல பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும்,
1 ஹவர் கேண்டில் வச்சாலும் அப்படி தான் இருக்கும், 5 மினிட்ஸ் 1 மினிட் எதில் பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் கீழே அக்ரெசிவாக விழுந்துருச்சு. நம்ம என்ன சொன்னோம், விவேப்புக்கு இந்த விவேப்பு கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது, லிக்விடிட்டி தான். சப்போஸ் இது இப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஹை ப்ராபிலிட்டி ஜோன்னு மார்க் பண்ணி செல் அடிப்பாங்க. மார்க்கெட் கீழே விழுந்துருச்சுப்பா, இங்கே போய் செல்லுனா அவன் கரெக்டாக அதை தூக்கிட்டான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விவேப்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன அர்த்தம், லிக்விடிட்டி தான். ஆனால் விவேப்புக்கு மேலே ஒரு ஜோன் இருக்குது, நான் இப்படி மார்க் பண்ணுறேன். ஓகே, என்ன இருக்கு ப்ரைஸு ரெஸ்பெக்ட் பண்ணல. இந்த பிஓஐ வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ப்ரைஸ் ஆஃப் ஜோனுன்னு சொல்லலாம், வாட் எவர். ஓகே, இல்லை ஒரு சப்ளை ஏரியான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எங்கே பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து அல்டிமேட்லி எஃபெக்டிவ். ஸோ இங்கே போகிறீங்க, ரிஸ்க் வைக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் கொண்டு போய் இங்கே வைக்கிறீங்க. எவ்வளோ வந்திருக்குது, 1:4 வந்துருச்சா அழகா. 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ப்ரோ. இது நான் இத்தனைக்கும் ஒரு கேண்டில் வந்து 50%லாம் போடல, ஃபில்டர் பண்ணி அது இதெல்லாம் பண்ணல. ஓகே, இது அழகாக வந்திருக்கு இல்லை, இங்கே 4938 இது மதுரூபன் ப்ரோ அன்னைக்கு கொடுத்துருந்தாரு இந்த என்ட்ரி. 4938 ஒரு செல் அடிச்சு இது வரைக்கும் புக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் மறுபடியும் ரெஸ்பெக்ட் எங்கே பண்ணியிருக்கான், இதே ரெட் லைன் தான். ஓகேங்களா, அதே விவேப் தான். இதுக்கு மேலே என்னங்க என்ட்ரி மெத்தட் வேணும். இதை வந்து சொல்றதோட நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஐடியா வந்திருக்கும். எங்கே பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து சூப்பரான ஏரியா. நீங்கள் எங்கேயோ நடுவில் கூட ஷார்ட் அடிச்சிட்டிங்கன்னு வைங்க, இவன் எங்கே போவான், இவன் இங்கே வரைக்கும்லாம் டார்கெட், அதாவது எங்கே போய் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சக்குன்னு இந்த ஒரு இண்டிகேட்டரை போட்டிங்கன்னா இதை தொட்டா இவன் சப்போர்ட் எடுப்பான்பா, அவ்வளோதான். இப்போ நடுவில் யாராவது என்ட்ரி கொடுத்தாலும் நீங்கள் வந்து எங்கேயாவது பை என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு வைங்க, நீங்கள் இந்த விவேப் போட்டிங்கனாவே தெரிஞ்சிடும் விவேப் கீழே இருக்கிற ஜோன் தான் எங்கேயாவது பையாக இருக்க போகுது அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் அவன் விவேப்பாவது தொடுவான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஸ்க்ரீன் பார்த்தது எல்லாம் புரிஞ்சது இல்லைங்க ப்ரோ. ஸோ நம்ம அடுத்த ட்ரேடு பார்க்கலாம், அதாவது எப்படி ட்ராப் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்தான். சரி, ஓகே. அப்போ இங்கே ஒரு ஜோன் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இது விவேப்புக்கு மேலே இருக்குது அப்படின்னா இது என்ன அர்த்தம், இது லிக்விடிட்டி தான் ப்ரோ, அவ்வளோதான். வரலையா, அவ்வளோதான், வரல. இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இது லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணிட்டீங்க, உங்கள் என்ட்ரி எங்கேயாவது இங்கே இருக்கணும், ப்ரைஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ட்ரி கிடையாது. எப்போ எத்தனை மணிலேருந்து இங்கே ஒரு என்ட்ரி வந்து செல் என்ட்ரி போட்டிங்க, 7 மணிக்கு முடிஞ்சிருச்சு, இப்படி நியூயார்க் கில் ஜோனில் மேலே போயிட்டான். ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு எந்த ட்ரேடுமே கிடையாது. ஓகே, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ட்ரேடு. ஓகே, ஏன் நடுவில் போயிட்டு இங்கே 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 செல் அடித்து இங்கே ப்ராஃபிட் பண்ண தான் ப்ராஃபிட்டா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, ஆல்ரெடி செல்லு மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ப்ரீவியஸாக இங்கே நடந்த ஒரு ஜோன், விவேப்புக்கு மேலே இருக்கிற ஜோனை வந்து யார் மார்க் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு குட் செட்டப், இங்கேயே ஒரு ட்ரேடு கிடச்சிருக்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ஜோனையும் போய் கஸ்டமர்ஸ்லாம் மார்க் பண்ணல, விவேப்புக்கு இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துருக்கிறான், விவேப்புக்கு மேலே இருக்கிற ஒரு ஜோனை பிடிச்சிட்டோம், ஒரு சப்ளை ஏரியாவை இல்லைன்னா ஒரு ஓபியை பிடிச்சி மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா ஓகே, வாட் எவர் 1:3 மேலே கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு, இந்த விவேப் வரையும் வந்துட்டு தான், இதுதான் விவேப்போட பாட்டமு. ஸோ 1:4.73 வாட் எவர், அதாவது 1:4 மேலே இருக்குது அழகா. ஓகேங்களா, எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த ஏரியாவில் எங்கேயாவது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடு, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரேடு. ஸோ இந்த டே வந்தாச்சு. ஸோ இந்த டேயில் ஒரு ஜோன் மார்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, விவேப் மேலே ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இமிடியேட்டாக என்ன பண்ணிடலாம், நான் பை பண்ண போகிற ஏரியா இந்த ஏரியா தான், இந்த விவேப் கீழே இருக்கிற இந்த ஜோன்.
இது விவேப் மேலேயே இருக்கு. நீங்க விவேப் மேல இருக்க ஜோனை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கீழே இருக்க ஜோன் சாரி. இந்த மாதிரி மார்க், அதாவது இது விவேப்லேயே வந்து டிராவல் ஆகி இப்படி போயிருக்கலாம். ஸோ இங்கே போட்டிருந்தாலும் நீங்கள், அதாவது நீங்கள் என்ட்ரியை வந்து இந்த ஜோனில் இப்படி இப்படி ஓபியா போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே தான். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன இருக்கு, தொட்டோன்னே ஷாக் அடிச்சு கிளம்பிடுச்சு மேலே. இங்கே ஒரு ட்ரேடு போட்டேன் ப்ரோ, மறுபடியும் இங்கே விவேப் மேலே இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு ட்ரேடு போட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு ட்ரேட் போட்டாங்கன்னு இங்கே ஒரு ஓபி எடுத்துட்டான். ஓபி டு ஓபி ஷிஃப்ட் அப்படிலாம் இல்லை, இது ஒரே ஓபி தான். இங்கே ஒரு ஜோன் இருக்குதா, இது இந்த ஜோனுக்கு இவன் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது எங்கே இருக்குது, அடுத்த ஜோன் தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கணும். அது இங்கே தான். ஓகே, உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே, இன்னொன்று டைரக்ஷனே முடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க. ஸோ எனக்கு எந்த டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, மார்க்கெட் எப்படி போகிறாம்னே தெரியல ப்ரோ. இப்போ இப்படி இருக்குதுன்னு வைங்க, நான் இந்த விவேப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இஎம்ஐ விஆப் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த சேனல்லையும் எடுத்துடலாம். இப்படி இருக்குது மார்க்கெட்டு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த டேல இருந்து இந்த ஒரு டே, ஓகே, இப்படி இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இங்கே இருக்கும்போது இப்படி மார்க்கெட் இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு சைக்காலஜி என்ன ப்ளே பண்ணும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான். இங்கே ஆல்ரெடி மார்க்கெட் என்ன இருக்கு, ப்ரைஸ் என்ன இருக்கு, கீழே நல்லா உளுந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கும் கீழே தான் விழுவோம் அப்படிங்கிறத நம்மளோட கணிப்பாகவே இருக்கு. மார்க்கெட் ரிவர்சல் ஆகுமா அப்படின்னா தெரியாது. ஓகேங்களா? நம்மளோட இது தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், திங்கிங் எல்லாமே மார்க்கெட் வந்து செல் அடிக்கணும் செல் அடிக்கணும், மார்க்கெட் கீழே தான் போகுது கீழே தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செல்லு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும், இப்போ சும்மா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ஜோனாக தெரிஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு போயிட்டான் ப்ரோ, ஓகே போயிட்டு போகிறான் ப்ரோ. அடுத்தது இது ஒரு ஜோனாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எல்லா ஜோன்லையுமே அவர் ரெஸ்பெக்டும் பண்ணியிருக்கான்ல, கிளியராக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். இப்போ டைரக்ஷன் மாறிடுச்சு, மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு இப்போ இந்த ஜோனில் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது இங்கே செல் அடிக்கிறவனுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு தான் அவன் நம்பி தான் செல் அடிச்சிருக்கான். அதனால தான் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே செல் அடிச்சிருக்கவனும் இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் செல் அடிக்கிறான் அப்படின்னா அவனோட பிலீவ் என்னவா இருக்கும், ஸ்டில் டவுன் ட்ரெண்டு தான். இங்கே ஒருத்தன் செல் அடிக்கிறான், அவனோட பிலீவ் என்ன, ஸ்டில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான். ஏன்னா ப்ரீவியஸ் டே என்ன இருக்குது, மார்க்கெட் டவுன் கீழே தான் வந்திருக்குது. ஓகே, இது டே கேண்டில் பார்த்தாலும் இது கீழே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸ் இங்கே எங்கேயோ ஆரம்பிச்சு 6 மணிக்கு 5 மணிக்கா ஆரம்பிச்சு இங்கே எங்கேயோ நைட்டு க்ளோஸ் ஆகிருக்குது கிட்டத்தட்ட. அதாவது இவ்வளோ தூரமா இங்கே 3 மணினா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக கேண்டில் என்னவா இருக்கும், டே கேண்டில் ரெட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? பெரிய ரெட்டாக இருக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு எப்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜோன்லையும் செல் அடிச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் அப்படியே தூக்கி மேலே கொண்டு போயிட்டான். ஸோ இப்போ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் திரும்பிட்டா நமக்கு எப்படி தெரியும், அதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த விவா போட்டிங்கன்னா ஓகே, இதை வச்சு டைரக்ஷனை பிடிச்சிடலாம். எப்படி பிடிக்கலாம், ப்ரைஸ் என்ன ஆகுது, ப்ரீவியஸ் டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காத்தால இந்த வந்து 3 மணிக்கு மார்க் பண்ணிடுவோமா. ஓகே, இந்த டே வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா நாளும் இந்த விவாப்பை போயிட்டு மேலே போய் முட்டி 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 கீழே இறங்கியிருக்குது. ஓகேங்களா? அப்போல்லாம் யாரெல்லாம் இந்த விவாப்பை வச்சு செல் அடித்தவங்களாம் அவன்லாம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பான். நெக்ஸ்ட் டே என்னாச்சு, அவன் எங்கேயுமே மதிக்கல, இங்கே இருக்கிற விவாப்பையும் மதிக்கல, ஒன்றையுமே மதிக்கல, நேராக போயிட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுட்டு விவேப் என்ன ஆயிடுச்சு, ப்ரீவியஸ் டே ஐக்கு மேலே போயிட்டு இந்த விவேப் இன்னையோட, அதாவது என்னைக்கு வெனஸ்டேவோட விவேப் மேலே ட்ராவல் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து தேர் அக்செப்டட். இங்கெல்லாம் செல் அடித்தவங்க இன்ஸ்டியூஷன் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, இந்த இடத்துல வந்தோடனே விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து கீழே போகாது, மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கு எப்போ நம்ம செல் அடிப்போம் மார்க்கெட்டில் ஓபி மார்க் பண்ணி. ஓகேங்களா? ஆனால் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணியிருக்குது, இன்ஸ்டியூஷன்லாம் என்ன பண்ணியிருக்குது, அவன் மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவன் இந்த இடத்துல கரெக்டாக பையை போட்டு வண்டியை ஓட்டிட்டான். எவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்கான் பாருங்க.
இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணால் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு, யூஆர் ஸ்டில் பிலீவ் பண்ணுறீங்களா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னா மார்க்கெட்டில். ஸோ த எக்ஸ்ட்ரீம் ஓபினா இதுதான் டேவோட ஐ கேண்டில். ஓகேங்களா, அன்னையோட டேவோட ஐ கேண்டில் என்ன, ஐ ப்ரைஸ் என்ன அப்படின்னா 4:30 மணிக்கு அப்படின்னா இதுதான் அந்த கேண்டிலோட டேவோட ஐயா இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எப்போ தெரியும் மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த ஐயை எடுத்தோடனேவே சில புத்திசாலிங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு. இன்னும் சில புத்திசாலிங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இது லிக்விடிட்டி ப்ரோ, டே ஐ ஸ்வீப் பண்ணிட்டான், அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், போய் டே லோ எடுக்கும் உட்காந்துருக்கும். அது அதி புத்திசாலிங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவங்களெல்லாம் விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே முன்னாடியே சிக்னல் வந்துடும். இந்த இடத்துல விவேப் ப்ரீவியஸ் விவேப் மேலே இங்கே ட்ராவல் ஆனவொடனே என்ன இது, அதனால தான் பை போட்டிருக்காங்க. இங்கே சிக்னல் வந்தனால தான் ப்ரீவியஸ் விவேப் மேலே ப்ரைஸிங் இந்த ப்ரெசன்ட் விவேப் இருக்கிறனால தான் பையர்ஸ் வந்து ஃபோர்ஸாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பை போட்டு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே. ஒரு டே க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டே கேண்டிலை வச்சு கண்டுபிடிக்கிறதோட இந்த விவேப் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இன்னும் பொசிஷனலாக பண்ணுறவங்களுக்கு இது இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா இப்படி ஒன்று இருக்குது, ப்ரைஸ் இங்கே வந்து லோ பிரேக் ஆயிடுச்சு, மேலே போயிருக்குது, மறுபடியும் வந்து ஆனால் ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகே, பட் ஆனால் இந்த விவேப் இங்கெல்லாம் பாருங்க ப்ரைஸ் பிஓஎஸ் ஆகும்போது ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது, ட்ராவல் ஆகி இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் விவேப். பட் எனியோ இது வந்து பிஓஎஸ்ன்னு எப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகி இந்த இங்கே இருக்கிற ஸ்விங் லோ கீழே ட்ராவல் ஆகும்போது எஸ் இந்த லோ வந்து வேலிடாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. இப்போ நான் இந்த ஸ்விங் லோ வேலிடாக எடுக்கலாம்னா நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து மொத்தமாக வெயிட்டடாக ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இது கீழே ட்ரேட் ஆகலை. ஒன்லி கேண்டில் மட்டும் போயிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் எடுத்துட்டு ஸ்வீப் எல்லாம் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். ஸோ பிஓஎஸ் எது ஸ்வீப் எது கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, இது பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்வீப். ஏன்னா ஒரே ஒரு கேண்டில் மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறான். ஓகே, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஏரியா கீழே க்ளோஸ் வச்சிருக்கோம். ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், ஒரு இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, கீழே க்ளோஸ் வச்சிருச்சு பிஓஎஸ்ன்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த விவேப் என்ன ஆகல, கொஞ்சம் கூட மாறல, அது அப்படியே நிற்கிறான் அவன் பாருங்க. அப்படி இங்கேருந்து இங்கே எப்படி இருக்கிறானோ இங்கே வந்த டவுன் ட்ரெண்டில் எப்படி இருந்துச்சோ ப்ரைஸ் என்ன ஆகுது அங்கேயே தான் நிற்கிது. இவன் வந்து ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ இங்கெல்லாம் பிஓஎஸ் இல்லை, இது வந்து 5 மினிட்ஸ் தான் வாட் எவர். பட் 5 மினிட்ஸ் கிளியர் க்ளோஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் க்ளோஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, போடுறா இங்கே ஒரு ஜோனில் செல் அடி, இங்கே ஒரு ஜோனில் செல் அடி. ஏன்னா பிஓஎஸ் தான் ஆயிடுச்சு, சோச்சு நடந்திருக்குது, பிஓஎஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு செல் இந்த இது ஒரு சோச்சா மார்க் பண்ணி இப்படி செல் அடிப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்னவா இருக்கு, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கு. ஓகே, ப்ரைஸ் இங்கே வந்து விவா ப்ரைஸ் ஆயிருக்குது, இவன் எதையுமே மாற்றல, இவன் வந்து சோச்சுக்கான அறிகுறியும் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இந்த விவேப்புங்கிற இந்த ஸ்விங் லோ வந்து என்னது லிக்விடிட்டி அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், இது ஒரு லிக்விடிட்டியா மார்க் பண்ணி இந்த ஏரியாவில் ஒரு என்ட்ரி இப்படி போட்டு வச்சிருப்போம். அப்படி இல்லையா, ஏன்னா இது பக்கத்துலேயே இருக்குது ரெண்டு ஜோனும், இது ரெண்டையுமே சேர்த்து மார்க் பண்ணி இதுக்கோட 50% ஒரு என்ட்ரி போடுவோம். இது ஏன்னா லிக்விடிட்டி நம்ம மார்க் பண்ணிட்டோம், இது லிக்விடிட்டி. அப்படின்னா இங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ண மாட்டோம், பை ஏரியா எனக்கு இங்கே இருக்குது, ப்ரைஸ் எப்படினாலும் இங்கே வரணும், வரும்போது எனக்கு இங்கே ஒரு என்ட்ரி அப்படின்னு தான் உட்காந்துருப்போம். ஓகே, நம்மளே ஆனால் மதிக்கல. ஓகே, இந்த என்ட்ரி வந்து நேராக வந்து ஊற்றிட்டோம் இங்கே. ஆனால் இது வந்து எப்படின்னா அன்னைக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ ஜோன் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜோனை வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு யூஸ் பண்ணுறீங்க அந்த ஜோன்லாம் பிடிக்கிறீங்கன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அது உடச்சிருவோம். இது 13ஆம் தேதி 17ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ்லாம் பிடிக்காதீங்க ரொம்ப லாங்காக. ஸோ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கோட ஜோனு இன்னைக்கு நியூயார்க் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்கள் லண்டனோட லிக்விடிட்டியை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா, லண்டன் பண்ணுறீங்களா ஏசியனோட லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணுங்க, இதை வச்சு அவங்களுக்கு யூஸாக இருக்கும். அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், பாதி பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். நான் ஒரே ஒரு டே மட்டும் மார்க் பண்ணுறேன், ஏன்னா நம்ம பண்ணுறது ஸ்கேல் புட் இதுதான் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்.
இது நல்லா யூஸ் ஆகும். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சிங்கிள் டே மார்க் பண்ணுறேன். ஓகே, ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டி மட்டும் மார்க் பண்ணிக்குவேன் ரெஃபரன்ஸ்க்காக, எங்கே வந்தால் செல் அடிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டேல விவேப்புக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்விங்கை தான் எனக்கு வந்து செல் அடிக்கிறதுக்கான குவாலிஃபைடு ஏரியா. ஓகே, இங்கே வந்தால் தான் எனக்கு செல்லு அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே 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 மண்டே வரல, எல்லாமே ஃப்ரைடே வருது. இது வந்து தேர்ஸ்டே. ஓகே, ப்ரீவியஸ் டே. ஓகே, இது ஃப்ரைடேவோட ட்ரேடிங். ஓகே, ஸோ இந்த ஒரு ஜோனை தான் நம்ம குவாலிஃபை பண்ணுவோம். ஓகே, எதுக்கு நம்ம செல் அடிக்கிறதுக்கு. அது கீழே இருக்க எந்த ஸ்விங் ஐயும் நம்ம குவாலிஃபைடு கிடையாது. அது எல்லாமே லிக்விடிட்டி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜோனில் எங்கேயுமே செல் அடிக்கக்கூடாது. இங்கே இதை பிடிச்சி நான் இந்த ஓபியாக போட்டு நான் செல் அடிக்கிறேன், இதை ஓபியாக போட்டு அடிக்கிறேன், இதை ஓபியாக போட்டு அடிக்கிறேன்னா எல்லாமே ட்ராப்பில் தான் முடியும். ஓகேங்களா, ப்ரைஸ் என்ன பண்ணுது, ரெஸ்பெக்ட் பண்ணுறதே விவேப்பில் தான் போய் ரெஸ்பெக்ட் பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இருக்கிறது எதையுமே நீங்கள் வந்து லிக்விடிட்டியாக எடுக்காதீங்க. நீங்கள் எடுக்கணும்னு எடுத்தால் இந்த விவேப்புக்கு மேலே இருக்கிற ஜோன் அதை மட்டும்தான் நீங்கள் லிக்விடிட்டியாக என்னது ஓபியாக எடுக்கணும். ஓகே, இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, மேட்ரு ஓவர். நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, அது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ நம்ம மார்னிங் ஒரு 5 o'clock இங்கே இருக்கும், ஏஷியனில் இருக்கும். ஏஷியனில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே, ஏன்னா இங்கே எங்கேயுமே என்ட்ரி எடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஏஷியனில் ட்ரேடு கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரைஸ் ட்ராவல் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே என்னன்னு தெரியும், விவாப்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டின்னு தெரியும். இங்கெல்லாம் போயிட்டு ஓபியா இப்படிலாம் போயிட்டு ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஒரு ஓபியா போட்டு இந்த இடத்துல ஒரு பை வந்திருக்கா, இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, விவேப்பு கீழே இதுவே நமக்கு லிக்விடிட்டி தான். ஓகே, இது இந்த செஷனோட 6 மணிலேருந்து நல்லா ஓட்டியிருக்கானுங்க வண்டியை. ஓகே, இது விவேப்புக்கு இப்போ என்ன இருக்குது, லண்டன் வந்துருச்சு. ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, தேர் அக்செப்டட் ஃபார் விவேப் பிலோ வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆயிடுச்சு, ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. விவேப்புக்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து லிக்விடிட்டி, அதுக்கு மேலே இருக்க ஓபியில் வந்து என்ட்ரி. இவ்வளோதான் விஷயம். புரியுதாங்க ப்ரோ? கரெக்டாக லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போட்டாவே ஓகே. நீங்கள் ஜோன் மார்க் பண்ணுறதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா விவேப்புக்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஐ வந்து லிக்விடிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஜோன் மார்க் பண்ணுறது இந்த ஐக்கு மேலே போடுங்க. ஓகே, இதில் ஒரு 50% ஒரு என்ட்ரி போடலாம், இல்லைன்னா ஒரு ஓபி கீழே ஒரு என்ட்ரி போடலாம், 2 லேயராக கூட போட்டுக்கலாம். ஓகே, இது 5 minutesல தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 86.97, ஸோ ஒரு $11 அப்படின்னு வச்சுக்கிங்க. இது எவ்வளோ போயிருக்குது, 1:5 போயிடுச்சு. ஓகேங்களா, பார்த்தாலே தெரியுது. நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம், இங்கே ப்ரைஸ் மேலே தான் ட்ராவல் ஆகிருக்குது, ஆனால் விபேப்பு கீழே ஒரு 2-3 கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டோம், கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ மறுபடியும் ப்ரைஸ் என்ன ஆக போகுது, மேலே இருக்க ஜோனை போய் தொட்டுட்டு அங்கேருந்து உள்ள போகுது. ஓகே, இது வந்து புரிஞ்சிருச்சு இல்லை, யாருக்கும் கிளியராக இருக்குல்ல, ஜோன் எப்படி மார்க் பண்ணணுங்கிறது புரிஞ்சிருச்சு. விவேப்புக்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஐயோ ஸ்விங் லோவோ வந்து லிக்விடிட்டி, அதுக்கு மேலே இருக்கிற ஐஆர் லோ தான் வேலிடு. ஓகேங்களா ப்ரோ, இங்கே எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விவேப்புக்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜோனு ப்ரோ, இங்கேருந்தே திரும்பிட்டான் ப்ரோ அப்படின்னா ஆமாம் ப்ரோ, திரும்பிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. ஓகே, சம்டைம் நம்ம இதை லிக்விடிட்டியாக மார்க் பண்ணியிருப்போம், நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து ஐ ப்ராபபிலிட்டி இங்கே போட்டு வச்சுருப்போம். இங்கே போட்டு வச்சிருப்போம், பட் அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே இருந்தே திரும்பிட்டான். ஓகே, ஸோ மறுபடியும் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, தே ஆர் அக்செப்டட் ஃபார், கீழே வந்து 2 க்ளோஸ் வைக்கல, இதுக்கப்புறம் 5 minutesல எல்லாமே டச் ஆகி ரிஜெக்ஷன் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, மேலே போகுது, ரிஜெக்ட் ஆகுது, மேலே போகுது. ஸோ இப்படி ட்ரேட் பண்ணலாம்ல, ப்ரைஸ் மேலே அக்செப்ட் ஆகிடுச்சு, இங்கே வந்து சினாரியோ மாறிடுச்சு.
விவேப்புக்கு மேலே இருக்கிறது வந்து லிக்விடிட்டி, விவேப் கிட்ட இருக்கிறது லிக்விடிட்டி. இந்த கேண்டிலோட லோ கீழே வந்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அது நீங்களாம் பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ எதெல்லாம் லிக்விடிட்டி கிடையாதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் லிக்விடிட்டி. ஓகே, இதெல்லாம் சோச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்குது. இதை சோச்சா மார்க் பண்ணலான்னா இது சோச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் லிக்விடிட்டி. இப்போ ஈஸி இல்லை உங்களுக்கு, எதெல்லாம் சோச்சு எதெல்லாம் வேலிடு அப்படிங்கிறத பிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து அப்போ எங்கே தான் ப்ரோ சோச் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து எஸ், இது சோச்சா கன்சிடர் பண்ணலாம், இது சோச்சா கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு ஜோன் தான் நமக்கு என்ன பண்ணலாம், சோச்சா கன்சிடர் பண்ண முடியும். இது விவேப் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போன ஜோனு, இந்த ஜோன் அது கீழே இருக்கிற இடம். இந்த ரெண்டு இடத்த மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சோச்சா கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் சோச்சா போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் சோச் கிடையாது. ஓகே, இங்கே இருக்க ஸ்விங்லோ இதெல்லாம் வந்து சோச்சா போட்டிங்கன்னா இட் வில் பி நாட் கரெக்ட். ஸோ எவ்ரி டைம் ப்ரைஸ் என்ன ஆகுது, புல் பேக்காக ஒரு கரெக்ஷன் வாட் எவர், ரிட்டர்ன் விவேப் வரைக்கும் போயிட்டு தான் வரோம். விவேப் மேலே ட்ரேட் பண்ணிட்டு தான் வரோம். ஏன்னா இப்ப நம்ம விவேப் சப்போர்ட் எடுத்து கேஸ் இருக்குல்லன்னா இல்ல அது வந்து என்னன்னா அது நார்மல் ட்ரேட் பண்ணுவாங்க. விவேப்ப வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இப்படி இப்படி பண்றவங்க இங்க நான் என்ட்ரி போடுறேங்க ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டுறேன் அப்படின்னா ஓகே, அது அது வந்து உங்களோட தனிப்பட்ட இது. பட் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கன்னா இங்க தான் இருக்க போகுது, இவ்வளவு பெருசு இருக்க போகுது. புரியுதுங்களா? ஸோ இங்கே நான் ட்ரேட் போடுறேன் ப்ரோ, நான் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்க போகிறேன்னா அது உங்களோட தனிப்பட்ட இது. அது வந்து அது கரெக்டாக தப்பானுங்கிறது வந்து அது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். அது தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. இதை வச்சு டைரக்ஷனை பிடிச்சிடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஜோனில் போகிறதுனால ரிஸ்க் ரிவார்டு நல்லா ஃபேவராக இருக்கும். ஓகே, அவசரப்பட்டு என்ட்ரி போட தேவையில்ல. இப்போ மார்க்கெட் இப்படி தடப்படான்னு உழுவுறான், இதை ஆல்ரெடி பேசிட்டோம். ஓகே, இதெல்லாம் பாருங்க எப்படி விழுந்துருக்குது மார்க்கெட்டு. இப்படி விழுதுன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு ஐயோ இப்படி விழுறான், இவ்வளவு பெரிய கேண்டில் விழுந்தா அடுத்த கேண்டில் கீழே தான் விழுவும். அது எல்லாத்தோட சைக்காலஜி அப்படிதான் இருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், மறுபடியும் வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு தானே போயிருக்கான், இந்த ஐயா எடுத்துட்டு தானே போயிருக்கான். நீங்க இந்த கேண்டில் பாத்துட்டீங்க, அம்மா மார்க்கெட் விழுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிருப்போம், செல் அடிப்போம். ஓகேங்களா, இதான் ஹியூமனோட சைக்காலஜி, இப்படிதான் வேலை செய்யும். அது இவ்வளவு பெருசு விழுந்துச்சு, இன்னும் எவ்வளவு கீழே போகுதோ தெரியலன்ட்டு அவன் என்ன பண்ணான், போனான் அவன் ரிட்டர்ன் வந்து அதே இடத்த வந்து ஸ்வீப் பண்ணான். அப்ப நீங்க இந்த இடத்துக்கு மேல வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா பயந்துருவீங்க. பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க, பிரேக் இவனில் போடுவீங்க, வாட் எவர் எல்லா வேலையும் அதை பண்ணிட்டு தான் அவன் இறங்கியிருக்கான், மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான். ஓகே, ஸோ அதனால் ரன்னிங் மார்க்கெட்டில் என்ட்ரி போடாதீங்க, ஜோனை பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுங்க. இந்த ஜோன் மார்க் பண்ணுறதுக்கு இந்த விவேப்பையும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி கொஞ்சம் அக்யூரசி நல்லா வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வெரி குட் அக்யூரசி. இங்கே பார்க்குறீங்கன்னா இது வந்து ப்ரைஸ் என்ன இருக்குது, விவேப் கீழே வந்து செட்டில் ஆகிடுச்சு, நல்லாவே செட்டில் ஆகிருக்கு. ஒரு கேண்டில் 2-3 சிங்கு கொடுத்துருக்கான். ஸோ விவேப்புக்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து லிக்விடிட்டி, இது வந்து லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு தானே ரியாக்ட் பண்ணியிருக்குது. இந்த மினிமம் கேஸ் பார்த்தீங்கன்னா எது லிக்விடிட்டின்னு தெரிஞ்சிருச்சா நீங்கள் அதுக்கு மேலே தான் ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வைங்க, இங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா இது லிக்விடிட்டியாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை ஓபியா போயிட்டு இங்கே இருக்கிற இடத்தையே நீங்கள் ஓபியா போட்டிங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துட்டான். ஸோ யூ கேன் டூ ஷார்ட். நல்லாவே தெரியுது இல்லை, நல்லாவே ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்க ப்ரைஸ். இந்த இடத்துல நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி எடுத்துட்டான்னு தெரியுது, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறான்னு தெரியுது. நீங்கள் வெயிட் பண்ணலாமே, உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்காத வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. பாருங்கள் எவ்வளோ மூவ் குடிச்சிருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம். இதுக்கு எதுக்கு பயப்படணும், நடுவில் போய் ஐயோ இதாயிருமோ அதாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் க்ளோஸ் பண்ணோம். $5 பிடிக்கிறது, $2 பிடிக்கிறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இப்படி ஒரு அழகாக ஒரு ட்ரேட் போட்டு இப்படி நீங்கள் உங்களோட மைண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அதாவது லாஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட்ல 2 தான் நடக்கும். ஒன்று உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து சின்னது, அடித்தா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட டார்கெட்டு மினிமம் 1:2 1:3 பிடிச்சிருங்க. ஓகேங்களா? 1:2 வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல 1:2 எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் ட்ரேடர். உண்மையாக சொன்னால் 1:3 எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அல்டிமேட்டு. ஓகே, அவ்வளோதான் விஷயம். சிம்பிளாக இருக்குல்ல? டெய்லி ஒரு ட்ரேடாவது கிடைச்சிரும் கோல்டில். அது 1:3 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எடுத்தால் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்த வந்து ஒரு 5 நாள் பேக் டெஸ்ட் அடிச்சுட்டு, ஓகேங்களா, நீங்கள் வந்து குரூப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணணும். அதாவது என்னன்னா, சில பேர்த்தோட கருத்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த குரூப் வந்து ஒரு ஃப்ரீயாக டிப்ஸ் கொடுக்குற குரூப்பாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தான் எனக்கே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. என்ட்ரி கொடுங்க ப்ரோன்னு கேட்குறாங்க ஓப்பனா பச்சையா. நம்ம வந்து இந்த வேலை எதுக்குன்னா, நான் பிஸியாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு யாராவது ஒரு சார்ட் போட்டாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஐ ரீடிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக அனலைஸ் பண்ணி இந்த பையன் கரெக்டாக போட்டிருக்கான், இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். உங்களுக்கும் அதே தான். நீங்களும் இந்த விஷயத்தையெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராவது உங்கள் கான்செப்ட்லேயே உங்கள் ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு பொதுந்த மாதிரி, அதாவது உங்கள் ட்ரேடுக்கு உங்களோட சைக்காலஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப்பில் ஒரு என்ட்ரி வருது அப்படின்னா அதை நீங்கள் தைரியமாக எடுப்பீங்க. ஓகே, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கிளாஸ். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறது, வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஓகே, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஜோனை ரிஃபைன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுனா நான் இப்படி தான் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹை ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்குது, ஸோ இது லிக்விடிட்டியா ப்ரோ அப்படின்னா எஸ், இது வந்து லிக்விடிட்டி. இது லிக்விடிட்டியா ப்ரோ, இது நான் ஓபியா போட்டு ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா இது லிக்விடிட்டி எடுத்துட்டான். இதுவும் லிக்விடிட்டியா ப்ரோனா இதுவும் லிக்விடிட்டி தான். நீங்கள் இதை ஓபியா போட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் இது ரெண்டுமே லிக்விடிட்டி தான். இந்த இடத்த நான் மார்க் பண்ணி இங்கே ட்ரேட் எடுத்துருக்கேன் ப்ரோ அப்படின்னா ஒரு ட்ரேட் போயிடுச்சு. ஒரு ட்ரேட் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இங்கே ஒரு என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே அவங்க எங்கே என்ட்ரி போட்டிருப்பீங்க 41 போட்டிருப்பீங்க, 31 க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, நீங்கள் வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் எதுவுமே பண்ண தேவையில்லை. போய் மறுபடியும் நான் செல் அடிக்கிறேன் ப்ரோ ஓபி உடஞ்சிருச்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு மறுபடியும் ட்ரேட் எப்போ கிடைக்கும், விவேப்புக்கு மேலே போய் ஒன்று இங்கே ஒரு ஓபியில் கிடைச்சிருக்குது. நம்ம ரூல் பிரகாரம் இதே நமக்கு வந்து என்னது லிக்விடிட்டி தான். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே, எடுக்க தேவையில்லை. நம்ம தான் அழகாக இங்கே ஒரு ஜோன் பிடிச்சி வச்சுருக்கோம்ல. ஓகே, இந்த ஐயே நம்ம லிக்விடிட்டியாக போட்டு வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. இது நியூஸ் கேண்டில் பெருசாக வந்துருக்கு. இதோட ஐ என்னவா இருக்கும், நியூஸில் ஐயில் போகும், லிக்விடிட்டியாக தான் இருக்கும். ஸோ இங்கே எதுவும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டோம். பட் அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு புரிதலுக்காக இந்த இடத்துல ஒரு ஜோனை போட்டு வண்டியை ஒரு 2-3 ட்ரேடு இப்படி ஓட்டியிருக்கிறாங்க இந்த ஜோனுக்குள்ளேயே. நம்ம போட்ட ஒரு ஜோனு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நியூஸில் போய் அடிச்சிருச்சு, நம்ம ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டோம். இனியோ நியூஸ் ட்ரேட்னா நம்ம இதை பண்ண மாட்டோம், பண்ணாதீங்க, அது நல்ல விஷயம்தான். நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்ட ஜோனில் என்ன இருக்குது ப்ரைஸு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமு செகண்ட் டைமு 2 டைமு உங்களுக்கு மேலேருந்து கீழே வந்தானா வந்துட்டு போகிறான். இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி இங்கே போட்டிருந்தீங்கன்னு வைங்க, இதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம்ல, மினிமம் புக் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் இங்கே மறுபடியும் உங்கள் ஓபிக்கே வருது, மறுபடியும் என்ன ஆகுது, ப்ரைஸு மேலே தான் போயிருக்கு. மேலே ஒரு ஜோன் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வரைக்கும் போயிருக்கான். நீங்கள் ஜோன் டு ஜோன் ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. 1:3 1:2க்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருங்க, அவ்வளோதான். நான் மொத்த மார்க்கெட்டையும் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எங்கேயுமே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது மார்க்கெட்டில். அதனால் யாரும் வந்து கோல்டு 6000 போயிடும் 12,000 போயிடும் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போனாலும் போயிட்டு போகிறான், போகலைனாலும் போகாமல் போயிட்டு போகிறான். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவை ஒரு நாளைக்கு 1:3 பண்ணுங்க போதும். ஒரு ட்ரேட் பண்ணோமா, சக்ஸஸ்ஃபுல்லாக போனோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் விஷயம். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க உங்கள் டவுட்டு கேட்கலாம். ஓகே, 9:53 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா இந்த ஜிமீட்டு.
ப்ரோ நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ரெக்கார்டிங் செக்ஷன்ஸ்னா கொஞ்சம் குரூப்ல போடுங்க, இல்ல உங்களோட யூடியூப் சேனல்ல கூட போடுங்க. ப்ரோ டேவிட் ப்ரோ, நீங்க தான் முத ஆளா வந்தீங்க, நான் உங்களை பார்த்துட்டேன். பார்த்துட்டு தான் இல்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இல்ல வந்துட்டு திரும்ப வெளியே போயிட்டு அப்புறம் லேட்டா தான் ப்ரோ வந்தேன். ரெக்கார்டு நான் பண்ணல ப்ரோ, யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, சரி சரி, உங்க யூடியூப்ல இதே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராவது செக்ஷன்ல இருந்தாங்கன்னா போட்டிருக்கீங்களா? அவங்களோடையும் இல்லைன்னா நம்ம குரூப்ல இருக்கவங்ககிட்ட அவங்ககிட்டயும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, யார் ஃபர்ஸ்ட்ல சரிங்க இருந்து ப்ரோ, ரொம்ப வந்தாங்களோ. நன்றி உங்களோட இல்ல டைம் யாராவது ரெக்கார்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணி. பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் அவங்க லிங்க் அனுப்புனாங்கன்னா நான் குரூப்ல போட சொல்றேன் அவங்களே. சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ, இல்லை ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் நாங்களாம் பேசிக்ஸே தெரியாது எங்களுக்குலாம். இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்தது, உங்களோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஆமா, இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கும், அவசரப்பட்டு போய் ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமாம் ப்ரோ. அவ்வளவுதான். அதுதான். ஒரு விவேப்னு ஒன்று உள்ள போடுறீங்க, ஜோனை ரிஃபைன் பண்றீங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாம் போட்டா நமக்கு லாஸ் ஆகுங்கிறது புரிஞ்சிருச்சு இல்ல. அந்த ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம கொஞ்சம் சேஃப் ஆயிரும், அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் அடிக்கடி இதே மாதிரி ஏதாவது செஷன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ரன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரம் ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சு பண்ணலாம் ப்ரோ. ஜிமீட் போடுவோம். இப்போ நம்ம சொன்ன விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னொரு புது டாபிக் போகாம வேற இண்டிகேட்டர் வைக்காம, எனக்கு வந்து நான் எப்பயுமே எனக்கு நானே இண்டிகேட்டருக்கு எகெயின்ஸ்டா ட்ரேட் பண்றோம் தான். பட் எனக்கு என்னன்னா சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு இது தேவைப்படுது. ஓகேங்களா? ஏன்னா ஓகே நம்ம வந்து ஓகே. ஒரு கேண்டில் போயிட்டு எவ்வளவுதான் ஃபில்டர் அடிக்க முடியறதுங்கிறது, அதாவது ரொம்ப நேரம் கஷ்டப்படுறதுங்கிறத விட இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட நம்ம கோரிலேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ இங்க இருந்தா பைய ஓட்டிருக்கானுங்க அப்படின்னா இது கீழே பணம் இருக்கும், இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த லைன் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. அது தப்பா கண்டிப்பாக தான் போயிட்டு இருந்திருக்கு. எந்த ஜோன்ல போய் நிற்போம் அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புது புது விஷயங்களை வந்து பண்ணும்போது சக்சஸ் வருதுன்னா நம்ம ஏத்துக்கலாம். நம்ம என்ன இண்டிகேட்டர் என்ன நமக்கு இது இல்லாமையா, இண்டிகேட்டர் நம்ம பார்த்து ஃபெயில் ஆனனால எப்படி யூஸ் பண்றதுன்னு யாரும் கரெக்டா சொல்லாதனால நிறைய ஃபெயில் வாங்கி நம்ம அதை வேலை செய்யாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. உண்மை என்னன்னா அது வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணும். இதை விவேப் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டா அதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னோம்னா தான் அது யூஸ்ஃபுல். அதுக்காக தான் இது விஷயம். அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே மட்டும் ஏதாவது கிளாஸஸ் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க ப்ரோ, ஆமா, ஃப்ரீயாக இருந்தால். சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம வந்து போகலாம். சாட்டர்டே ஆர் சண்டே ஏதாவது வாரத்துல ஒரு நாள் வந்து ஒரு ஓகே ஓகே ப்ரோ. ஒரு உங்களோட 1 ஹவர். யூடியூப் சேனல்லையும் போடுங்க ப்ரோ அடிக்கடி வீடியோஸ். என்னங்க ப்ரோ? உங்களோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குல்ல? ஆமா, யூடியூபுக்கு வந்து நான் வந்து அது ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் அதை பண்ணுச்சு. ஓகேங்களா? நான் அதுலேயும் அதை போடுங்கன்னு வந்து சொல்கிறேன், அப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன லெசன்ஸ் மாதிரி. ஆமா அது பண்ணலாம், நம்ம கண்டிப்பா பண்ணலாம். சும்மா ஒரு ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் வீடியோ கூட போடுங்க. ஒரு சப்போர்ட் வரைகிறது எப்படி, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறது எப்படி. எங்க மேபி என்ன மாதிரி புதுசா வர்றவங்களுக்கு அது கண்டிப்பா தேவைப்படும். தமிழ்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு நிறைய வீடியோஸ். இருக்கு ப்ரோ, நிறைய பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கேண்டில்ஸ் வச்சு எனக்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேண்டில்ஸ் வச்சு இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ, ஃபுல்லாவே போடுங்கன்னு சொல்றேன். மார்க்கெட்ல நிறைய இருக்குது. ஏதாவது இந்த மாதிரி ஒரு, அதாவது வந்து என்னன்னா ஒரு சேனல் வரைகிறதுலேயே நிறைய விஷயம் இருக்கு. ஏன் சேனல்ல கொண்டு போய் இப்போ நீங்க சேனல்ங்க பேசுறதுனால சொல்றேன். நான் வந்து சேனல் எப்படி வரைவேன் அப்படின்னா, நார்மலா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எப்படி சேனல் போடுவீங்க? இப்படி ஒரு ஐ, இப்படி ஒரு லோ போடுவீங்களா? ஆமா ப்ரோ. இதுதான் பேசிக்கா காலங்காலமா பண்ற விஷயம் இதுதான். ஓகேங்களா? ஆமா ஆமா. நான் என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட் வந்து ஏன் இது வந்து இது கரெக்ட் கிடையாதுங்கிறனால தான் உடைச்சிட்டு போயிருக்கோம். இப்ப அது எங்கேயோ போயிடுச்சு, எங்க போயிடுச்சு, சரி விடுங்க, இந்த இடத்த வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு அந்த ஃபேவரட்டான பேட்டர்ன், இது லவுட் ஸ்பீக்கர் பேட்டர்னு. ஓகேங்களா? ப்ரோ வீடியோ பட் இப்போ தெரியல. என்ன, வீடியோ தெரியல. ஓகே, கட் பண்ணிருக்கேன். ப்ரோ இப்போ தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. சரி, இப்போ சேனல் போடுறது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவுட் ஸ்பீக்கர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக ஐ லோவும் பிரேக் ஆகிற விஷயம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ பிரேக் ஆகிருக்குது, லோவும் பிரேக் ஆகுது. எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் சேனல் போடுறவங்க அப்படின்னா சேனல் எப்படி போடுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஐக்கும் இந்த ஒரு லோக்கும் போட்டு இப்படி போடுவாங்க. ஓகேங்களா? ம். ஒரு நாள் இதை எடுப்போம், இது தனியாக ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சு எடுக்கலாம். சேனல் போடுறதுன்னா இப்படிதானே போடுவாங்க எல்லாருமே உலகத்துல, எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் ஆமா போடுவாங்க. ஆமா. நான் ஆனா அப்படி போட மாட்டேன்.
ஏன்னா இது வந்து என்னன்னா, இது போட்டு போட்டு இது ஃபெயில் ஆகி இது வேலை செய்யாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ப்ரைஸ் ரீசெண்டா வந்து எந்த இடத்துல இந்த எஃப்இஜியோட உழுவுதுமாங்கல்ல, ம் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெருசா கேண்டில் விழுதுறதுல இந்த ஒன்று நான் மார்க் பண்ணா எந்த கேண்டில் இருந்து ப்ரைஸ் கீழே விழ ஆரம்பிச்சிச்சோ அந்த கேண்டில் ஐயை மட்டும் நான் வேலிடா எடுப்பேன். இப்படி ஒரு சேனல் போடுவேன். ஓகேங்களா? ம் அப்படி இல்லை அப்படின்னா எது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உடைச்சதோ, எந்த கேண்டில் உடைச்சதோ, இப்படி ஒரு சப்போர்ட், இது சப்போர்ட்டா தானே இருக்கும் மோஸ்ட்லி. ஒரு ம் ஸ்விங் லோ உடைக்கிறோம் அப்படின்னா இது வந்து இது இந்த கேண்டில் தான் வந்து என்ன பண்ணிருக்குது, இந்த இடத்துல பையர்ஸ் இருந்திருப்பானுங்க, செல்லர்ஸ் இருந்திருப்பானுங்க. இந்த இடத்துல அதாவது பையர்ஸ் தான் அதிகமா இருந்திருப்பானுங்க. ட்ரெண்ட் லைன் போறதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்கும், இது ஓபி போட்டு பையர்ஸ் தான் அதிகமா இருந்திருப்பானுங்க. ஜென்ரலான கண்டிஷன் இதுதான் நடக்கும். ஓகே, பட் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்விங் லோவை ஃபோர்ஸா உடைச்சான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த சப்போர்ட் உடஞ்சனால ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி போடுவேன். ஓ ஸோ இது ஆனால் ஒரு ப்ராபபிலிட்டியா வேலை செஞ்சிருக்குல்ல உங்களுக்கு. புரியுது ப்ரோ. இப்போ இந்த இடம் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த இடத்த உடச்சிட்டான், இப்படி உடச்சிட்டான் அப்படின்னா நான் ட்ரெண்ட் லைன் எப்படி போடுவேன், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு தான் போடுவேன். ஓகே, ஏன்னா இது ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டான்ல. ஸோ உடச்சானா நம்ம இந்த கேண்டில் தான் இப்போ பவர்ஃபுல் கேண்டில் எங்க இருக்கு அப்படின்னா இங்கே தான் இருக்கு. இந்த கேண்டில் தான் ஆரம்பம். ஸோ இங்க இருந்து தான் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்காங்க, புஷ் பண்ணிருக்காங்க. நான் போயிட்டு இந்த ஐல இருந்து போட மாட்டேன், இப்படி போட மாட்டேன். ஓகே ஓகே புரியுது. செல்லர் எங்க வந்தானோ அங்க இருந்து தான் ஆரம்பிப்பேன். என்னோட ட்ரெண்ட் லைன் அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. ப்ரைஸ் எங்க அக்ரெசிவா மூவ் ஆரம்பிச்சதோ அங்க இருந்து தான் ட்ரெண்ட் லைன் போடணும். ஸோ இதை கொண்டு போயிட்டு நீங்க க்ளோன் பண்ணி போட்டீங்கன்னா இது வந்து கீழே உங்களுக்கு பாட்டமும் டபுள் டச் முடிஞ்சது, தேர்ட் டச் முடிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து இப்படி வேலை செய்யும். இது பார்த்தாலே தெரியுது இல்லை உங்களுக்கு, சேனலா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி சேனல் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம 5 மினிட்ஸ்ல போடுறோம். இது டெய்லியும் நீங்க இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் அக்யூரசினா சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, சீக்ரெட்ஸ் இருக்கு. அதாவது எதுவுமே வேலை செய்யாதுன்னு இல்லை, அது எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்கணும், நம்ம போடுற விஷயம் கரெக்டா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து ட்ரெண்ட் லைன்னா இங்க இருந்து போடக்கூடாது. இது வந்து பாட்டம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ட்ரெண்ட் லைன் போடணும் அப்படின்னா இங்க இருந்து போட்டாலே போதும். இங்க இருந்தா பிரைஸை புஷ் பண்ணி மேல கொண்டு போயிருக்காங்க. இப்படி இப்ப இந்த ரெண்டு டச் நீங்க மார்க் பண்றீங்கன்னு வைங்க, இதுவும் இந்த டச்சும் இப்படி போடுறீங்க அப்படின்னா இந்த தேர்ட் டச்ல ஒரு என்ட்ரி போட்டு போயிருக்கலாம்ல. இங்க 2 டச் தெரியுதுல, இது ஒரு டச், இது ஒரு டச் தெரிஞ்சிருச்சு. 3வது டச் இந்த லைன் தான், 4வது டச் இங்கதான். ஸோ இங்க உடைச்சிட்டான். ஸோ முடிஞ்சு போச்சு ட்ரேடு. புரியுதுங்களா? புரியுது. ஸ்கேல்பிங்கே நீங்க இப்படி பண்ணலாம் அழகா. எவ்ரி 5 மினிட்ஸ், அது 5 மினிட்ஸ்ல மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க, நான் கரெக்டா வேலை செஞ்சிருக்கு பாருங்க. அது இப்படி போடுறவங்களுக்கு இப்படி போட்டிருந்தானா அவனால ட்ரேடே பண்ணிட முடியாது. இப்படி கொண்டு போய் மார்க் பண்ணவே முடியாது. ஓகே, இதெல்லாம் உடச்சு விட்டு தானே போயிருக்குது. கீழே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. இப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா இது இப்படி வரும். கரெக்டா அந்த 2வது டச்சை கொண்டு போய் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 3வது டச்சுக்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த டச் இதுல மேட்ச் ஆச்சுன்னு வைங்க, 2வது டச், 3வது டச் என்ன ஆயிருக்குது, ப்ரைஸ் கீழே டிராவல் ஆயிருக்கு, இது கீழே டிராவல் ஆயிருக்கு, இது கீழே டிராவல் ஆயிருக்கு. அப்ப இதை போய் எப்படி நம்ப முடியும்? இது அப்பனா என்ன பண்ணும், ப்ரீவியஸ் கேண்டில் லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கம்முன்னு போயிடலாம், ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு சும்மா இருக்கலாம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்லைங்க ப்ரோ? கிளியர்ல? ஓகே ப்ரோ, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. நான் அது கொஞ்சம் வெளியே வேலையில் இருந்துட்டு தான் வந்தேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன், பட் மைண்ட் இங்க இல்லை, அதனால தான் லேட்டா. சரி சரி. அதாவது இன்னொரு 10 மணி ஆயிடுச்சு ப்ரோ. இன்னொரு நாளைக்கு வேணா போடலாம். ஓகேங்களா? இல்ல இல்ல வேணாம், இப்போ நான் உனக்கு சொல்லல, பட் கேட்டேன். நீங்க அப்பப்ப ஏதாவது சொல்றீங்கன்னா. நம்மள மாதிரி நிறைய பேரு சாப்பிடாம வந்திருப்பாங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு விஷயத்த மறுபடியும் சொன்னாலும் அது வந்து ஆமா ப்ரோ, போர் அடிச்சிடும். ஆமா ஆமா. அதான் சின்ன சின்ன டாபிக்கா நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி உங்க சேனல்ல கூட நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அனுப்பி விடுங்க, நம்ம அப்லோட் பண்ணிடலாம்.
ப்ரோ லிக்விடிட்டி ப்ராப்பரா புரிஞ்சது, ரொம்ப நன்றி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதாங்க ப்ரோ. இனிமேல் உங்களுக்கு கரெக்டா எல்லாமே இனிமே செட் ஆயிரும். இப்ப இந்த சொன்ன விஷயத்தை மட்டும் போனீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி எஸ்எம்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பர் வரப்பிரசாதம் இது. எஸ் 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 ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரிங்க ப்ரோ, நம்ம ஜிமீட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ எல்லாத்துக்கும். ஓகே ப்ரோ, ஓகே, பை ப்ரோ, பண்ண தேங்க்ஸ். எல்லாத்துக்கும். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகேங்க சிஸ்டர். சரிதா சிஸ்டர் குட் நைட். லட்சுமி சிஸ்டர் குட் நைட். யார் இருக்கிறாங்க? உதயா ப்ரோ குட் நைட். சீன் ப்ரோ குட் நைட். சரவணா ப்ரோ, கிறிஸ்டி ப்ரோ குட் நைட். முகமது ப்ரோ குட் நைட்.